இதோ நிற்கின்ற குகன் சீதையே உன்னுடைய தோள், அதனால்தான் அவன் என் தோள் அப்படின்னு சீதை தவிக்கிற. என் தோழன் எப்ப ஆனான் இவ? நாங்க ஒன்று ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டே அமைச்சிக்கலையே, என்னது என் தோழன் எப்ப ஆனார் அப்படின்னா அதில் ஒரு சூக்ஷ்மம். ஆழ்வார் பாசுரத்தை பாருங்கோ. ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி, மாழைமான்னா சீதையை பார்த்துட்டு, உன் தோழி எம்பி என்றொழிந்திலர். அதாவது உம்பி எம்பி, இவன் உன் தம்பிமா சீதா, அதனால என் தம்பி. அப்படின்னா என்ன? சீதா நீ இவனை ஏத்துக்கலைன்னா நான் ஏத்துக்க முடியாதுமா, நீ முதல்ல இவனுக்கு அனுகிரகம் பண்ணு, அப்புறம் நான் அனுகிரகம் பண்றேன். டாபிக் என்ன? ஸ்ரீராம. சீதா அனுகிரகம் இருந்தாதான் குகனையும் ஏத்துப்பார். ஆச்சா. அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னா சுக்ரீவன். சுக்ரீவன் அது குறைஞ்ச ஜாதி வேறு. இப்போ ராமர் குகனாவது ஏதோ மனித ஜாதி, 2 பேரும் யூனிவர்சிட்டியா படிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். இவருக்கு குகன், சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் ஒரே ஸ்கூல் கிடையாது. அவளுக்கு வானரா ஸ்கூல்ல, இவளுக்கு நரா ஸ்கூல். ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அவர் கர்நாடகா வேற, அவருக்கு ஹிந்தியும் வராது. அதனால அவர் கன்னடதல்லே மாத்தாடுத்தாரு. அதனால ராமர் கர்நாடகாக்குள்ள வரார். அப்ப சீதையும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, ராமர் கர்நாடகாக்குள்ள வரும்போது தான் சீதா அதுக்குள்ள மகாராஷ்டிரால கிட்னாப் ஆயிட்டாளே. அதனால இப்போ ராமர் நுழையும் போது ரொம்ப சேடா நுழையிறார், லக்ஷ்மணனோட நுழையிறார். கியாகுவா அப்படின்னு இந்த பழைய இந்த சேட் சாங்லாம் ஓடுற மாதிரி ஒரே சேடா வர்றார் அவர். சீதா சீதா நீ எங்கே அப்படின்னு பாடிட்டே வர்றார் அவர். இப்போ சுக்ரீவனை முதல் முறையா பார்க்குறேன். சுக்ரீவனை பார்த்த உடனே சுக்ரீவன் ரொம்ப சாமர்த்தியமா நின்றுட்டு ஹனுமானை விட்டு பேச வச்சுட்டார். ஹனுமானுக்கும் ராமருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. ஹனுமானை கட்டி பிடிச்சிட்டு ராமர் நீ ரொம்ப நல்லவனா இருக்கு, நீ ತುಂಬ ಒಳ್ಳೆಯವರು, ஏன் மலைநலி மாடிதீரா, பிசிபேடை பார்த்தா மைசூர் பார்த்தா ஏதோ கேட்டு உள்ள போயிடுறார். இப்போ சுக்ரீவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். அதான் பாருங்க, சுக்ரீவன் வானர ஜாதி, அது எப்படி நடந்துக்கும்? ராமா அவன் பொண்டாட்டி காணுமாமே, அவன் பொண்டாட்டின்னு காணும், இது எப்படி இருப்பார்? அதாவது அந்த லெவல் ராமர், அதான் ஃபுல் மெஜாரிட்டியில் வரலைன்னா யூ ஹேவ் டு ஹேவ் அ கோயிலேஷன் தான் என்னன்றது. அப்போது இந்த குரங்கோட சகவாசம். ராமர் என்ன பண்ணார்? இப்படியே ஒருத்தர் கேட்போ, பத்னி காணாமல் போயிட்டு, வெரி சேட் டு நோட் ராமா தட் யுவர் வைஃப் இஸ் மிஸ்ஸிங், டோன்ட் வரி வி வில் ஃபைண்ட். ஏன் பத்னியோ காணவும் பத்னியோ காணானா இது என்ன, இது சேம் டு சேம் இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறா அப்படி. ஆனால் ராமர் ஒன்று இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கல. கஷ்டமான காலத்தை இந்த குரங்கோடலாம் சகவாசம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கிட்ட சொன்னார். விசாரா பட்கோ பேடி, கவலைப்படாதீங்கோ, உங்கள் ஒய்ஃபை மீட்கிறதுல நான் ஹெல்ப் பண்ணுறேன் சுக்ரீவா. என் ஒய்ஃபை மீட்கிறதுல உன்னோட பெரிய ஆர்மி இருக்கே, ஆர்மி பலம் ஒரே குறைந்தா இருக்கே ஒரு ராஜ்யத்தில், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண விடும். எல்லாம் ஆகி இப்போ சுக்ரீவன் பாலியை வதம் பண்ணிட்டு சுக்ரீவனை ராஜாவாக்கி 4 மாத காலம் காத்திருந்து அப்புறம் ராமர் பார்க்குறார். பார்த்த உடனே குரங்கெல்லாம் தேட அனுப்புன்னு லக்ஷ்மணனை விட்டு கோபமாக சொல்ல, வடக்கு சில தூரம் தேடுக, கிழக்கு சில தூரம் தேடுகன்னு அருணகிரிநாதர் திருப்புகழ் எடுக்கிறார். எல்லா திக்குலையும் குரங்கு போடுது. அப்போ நளன், நீளன், ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான் இவாள்லாம் சவுத் டீம்ல இருக்கா. சவுத் டீம்ல கீழே வரா. அப்புறம் ஹனுமானை பார்த்துட்டு இந்த சம்பாதி வாக்கியம்னு கேள்விப்பட்டிருப்பேன். சம்பாதி சொல்றது, என் பிள்ளை பார்த்தா ஏதோ ஒரு லேடி அழுதுன்னு இருக்காளாம், சவுத்தில் இருக்காளாம், ஒரு ஐலண்டில் இருக்காளாம், நீ வேணா தேடுனா தேடிப்போ அப்படி சொன்ன உடனே எவ்வளோ தூரம் சொன்ன உடனே இந்த பாவம் அது சொல்கிறது 100 யோஜனைங்கிறது. இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் வர நம்பர்ஸ் எல்லாம் ராஜாஜியே நிறைய இடத்துல சொல்லிக்கிறார். அப்படியே நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக சீரியஸாக எடுத்துட்டு இப்போ இந்த யானையும் முதலையும் கஜேந்திர மோட்சத்தில் 10,000 வருஷம் சண்டை போட்டு இருந்துடா. இப்போ நீங்கள் அவ்வளோ வருஷம் இல்லை, யானையும் ஆமையும் அப்படின்னா என்ன, ரொம்ப வருஷம் சண்டை போட்டால், ரொம்ப நாளைக்கு சண்டை போட்டான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உபன்யாசத்தில் இப்போ ஒரு 2 மணி நேரம் கேட்குறேன், நல்லா இருக்கு உபன்யாசம் அப்படின்னா எப்படி போச்சுன்னே தெரியல, 2 மணி நேரம் 2 நிமிஷமா போயிடுத்துங்கிறேன். அவ்வளோ அப்படின்னா என்ன, 2 மணி நேரம் 2 நிமிஷமா போல, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அப்படி தோன்றது, அவ்வளோதான். இதே சுமாராக இருந்ததுன்னா அப்பா எப்போ முடிப்பாருன்னு தோணிடுத்தோம் அப்படி இல்லையா. அதே 2 மணி நேரம் ஒரு யுகம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு ரிலேட்டிவாக நம்ம பார்க்கணும். ராமாயணத்தை நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணி விஷயங்கள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பெருமாள் புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா, அதை அப்பப்போ யூஸ் பண்ணணும். இப்போ 100 யோஜனை அந்த சம்பாதி சொல்றது என்ன, சம்பாதி PhD வாங்கியிருக்கு மேத்ஸில், அது ஏதோ 100 யோஜனைங்கிறது. சரி இவ யார் போவா அப்படிங்கிறது. ஹனுமான் ஃபைனலி கிளம்பி போகணும்.
அவரை ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்றா. ஹனுமான் யூ கேன் டூ இட்னு ரெட் புல்லாம் கொடுக்குற மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து ஹனுமான் கிளம்பி போறார். இப்போ அவருடைய லைஃப்ல பாருங்க ப்ராப்ளம். அவர் கோஎட்லேயே படிச்சது கிடையாது, வெறும் பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல் தான். அவர் இந்த கேர்ள்ஸோடலாம் எப்படி நடந்துக்கணும்னே அவர் தெரியாது. அவர் அப்பா அம்மாலாம் கேட்டால் உனக்கு ஜாதகம் போடலாமா, வானரா மேட்ரிமோனின்னு ஒன்று, அதில் ஏதாவது உனக்கு ப்ரொஃபைல் போடலாமான்னு கேட்டால் ஹனுமான் சொல்லிட்டார், நஹீமம்மா நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதால லைஃப்பில் ப்ராப்ளமே வேண்டாம், அதனால் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். சரி, ஹனுமானுக்கு லேடிஸோட எப்படி பழகிறதுனே தெரியாது. அவரை கொண்டு நேராக ஒரு யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு சீதையை தேட வச்சுக்கிட்டார். சீதை எப்படி இருப்பான்னு கேட்டால் ராமன் சொல்லிட்டார், ஒரு மூக்கு இருக்கும், 2 கண்ணு இருக்கும், ஒரு வாய், அது எல்லா மாமிக்கும் தானே இருக்கும். இவர் பாவம் எங்கேயோ தெரியாத அறியாத ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கார். அதுக்குள்ளே அஞ்சனா தேவி சொல்கிறா, நம்ம தான் ஃபாரின் ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಆನ್ಸೈಟ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಸಿಕ್ಕಿದೆ, ಅವನು ಹೊಸ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಗೋಸ್ಕರ ಶ್ರೀಲಂಕಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னத்த ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, அது பாவம் புரியாத ஒரு டெரிட்டரி, வீசா பாஸ்போர்ட் இல்லாத போகிறார், பங்களாதேஷ் பார்டர் மாதிரி இருக்குது. இவர் பாவம் இங்கேன்னு கிளம்பி போகிறார், பாதி ராத்திரிக்கு போகிறார், யாரை தேட போகிறோன்னு கூட அவருக்கு தெரியாது. அதனால தான் மந்தோதரியை பார்த்துட்டு சீதையெல்லாம் தவிக்கிறார். அவர் எல்லா இடத்துக்கும் போய் ஃபைனலி அப்பா அம்மா நீ எங்கே இருக்கேன்னு தவிச்சுட்டு இருக்கும்போது எங்கே இருக்கானே தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீதானாலே யாருன்னு தெரியாது. முதல்ல இவர் நரஜாத்தியில் ஒரு பெண்ணை தேடுறார். இவர் இதுக்கே பார்த்ததெல்லாம் வானர ஸ்திரீகள், எல்லாத்துக்கும் வால் இருக்குது, மூஞ்செல்லாம் ஒப்பி இருக்கு. இது சீதை எப்படி இருப்பாரே தெரியாது. பாவம் அவளை போய் தேட விட்டுவிட்டா. அவர் ஒரு விருட்சமாக போய் ஷிம்ஷுபா விருட்சத்தின் உச்சியில் போய் சீதை கிட்ட பிரார்த்தனை பண்ணார். நமோஸ்து தஸ்யை ஜனகாத்மஜாயை, அம்மா ஜனகன் ஈண்டெடுத்த செல்வமே, உன்னை தேட நான் வந்திருக்கேம்மா, லங்கை முழுக்க தேடி அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேம்மா, நீ எங்கேயுமே இல்லையே அம்மா, எனக்கு நீ உன்னை காண்பிக்க மாட்டியா அம்மா, ஜானகி சேட்டா பெட்டகா ஜானகி பாக்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தென்னை ஆதரி, பங்கஜ மலர் வளரனையே கடை கண் பார்த்து ராமதாசன் பணியும் மகாலட்சுமி, ஜெகன்மாதா மனம் இறங்கி வரமருள். அம்மா நீ எங்க இருக்கேன்னு தேடுற. அந்த சிவசுபா விருட்சத்தின் உச்சியிலிருந்து தாயாரை பிரார்த்தித்து அம்மா நீ எங்க இருக்கேன்னு கீழே குனிஞ்சார். அதே இடத்துல சீதை. ஆனால் சீதைன்னு எப்படி கண்டுபிடிப்பாரு? இந்த ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி மேலே சீதா அப்படின்னு நான் போட்டுட்டேன். அதுதான் ஹனுமான். நேற்று கூட நான் உபன்யாசம் சொன்னேன், ஹனுமான்லாம் அந்த புத்தி இருக்கு பாருங்க, அதெல்லாம் எங்கேயாச்சும் ஸ்பெசிமனா லெபார்டரியில் நம்ம ரிசர்ச் தான் பண்ணணும். நம்மளால போய் குதிச்சேரவனே நீங்கள் சீதா மாமி தானே அப்படின்னு கேட்டுருக்கோம், அதுக்குள்ள ராட்சசிகள்லாம் விழுந்துட்டு இருக்கும். ஹனுமான்லாம் புத்தி